கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம். நல்லவன் கர்த்தரிடத்தில் தயை பெறுவான், துர்ச்சிந்தனைகள் உள்ள மனுஷனை அவர் ஆக்கினைக்குட்படுத்துவார். ஆமென். கர்த்தர் இந்த நாளை நம்மக்கிட்ட நம்முடைய சிந்தனைகளை குறித்து பேச விரும்புகிறார். ஆமென். நம்ம எதை சிந்திக்கிறோம் அப்படிங்கிறதுல நாம் கவனம் உள்ளவர்களாக இருந்தால் நிச்சயமாக இந்த வார்த்தை நம்ம வாழ்க்கையில் நிறைவேறும். அதாவது நல்லவன் கர்த்தரிடத்தில் தயை பெறுவான். அப்போ கர்த்தரிடத்திலிருந்து தயை பெற வேண்டும் அப்படிங்கிற ஆசை, விருப்பம் நமக்குள்ள எல்லாருக்குள்ளேயுமே இருக்கிறது. ஆமேன். ஏன்னா அவர் நம்ம மேலே வைக்கிற தயை மிகவும் பெரியது. ஆமேன். அப்போ அந்த தயையை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நம்ம எப்படி இருக்கணும்னு ஆண்டவர் சொல்கிறாருன்னா, நல்லவர்களாக, அதாவது நல்ல சிந்தனை உடையவர்களாக, நற்சிந்தனை உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். சிந்தனை அப்படிங்கிறது எதை குறிக்கிறது? நம்முடைய ஹார்ட்டு அண்ட் மைண்டு, நம்முடைய இருதயத்தை தான் கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் முகத்தை பார்க்கிறவர் அல்ல, இருதயத்தை பார்க்கிறவர். நம்ம எதை பற்றி சிந்திக்க போகிறோம் எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும். அதனால் நம்ம சிந்திக்கும் போதே ஆண்டவர் அதை பார்ப்பார். இது நல்ல சிந்தனையா இல்லை துர்ச்சிந்தனையான்னு ஆண்டவர் பார்த்து கொண்டே இருப்பார். நம்ம நற்சிந்தனை உடையவர்களாக நம்முடைய இருதயத்தை நாம் பாதுகாத்து கொள்ளும்போது கர்த்தரிடத்தில் எதை பெற்றுக்கொள்வோமா? தயையை பெற்றுக்கொள்வோமா? நெகேமியாவுக்கு மேலே கர்த்தருடைய கரம், தயையுள்ள கரம் இருந்தது. என்ன நடந்தது நெகேமியாவுக்கு? பரலோகத்தின் தேவனானவர் நெகேமியாவுடைய காரியத்தை கைகூடி வர பண்ணினார். நெகேமியா போன இடங்களெல்லாம் அனுகூலம் உண்டாயிற்று. எதிரிகள் எலும்பினாலும் கர்த்தர் அவர்களை தாழ்த்தி போட்டார். ஜெயமாய் அவருக்குரிய ப்ராஜெக்ட் அவர் கரெக்டாக குறித்த காலத்திற்குள்ளாக முன்பதாகவே முடிக்க தேவன் கிருபை செய்தார். அதை மாதிரி கர்த்தர் என்ன செய்வார்னா உங்களுக்கு தயை செய்வார். எஸ்தர் மேலே கர்த்தருடைய தயை இருந்தது. ஒரு ஒரு அப்பா அம்மா இல்லாத பொண்ணாக இருந்தாலும், அடிமைப்பட்டிருந்த பொண்ணாக இருந்தாலும் எஸ்தரை கர்த்தர் 127 நாடுகளுக்கு ராஜாத்தியாக உயர்த்தினார். ஏன்னா கர்த்தருடைய தயை. அப்போ நல்ல சிந்தனைகள் தான் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய நல்ல பொசிஷன்ஸ்க்கும் என்ன செய்கிறது? கொண்டு போகிறது. கர்த்தருடைய திட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறணும் அப்படின்னா நமக்கு நல்ல சிந்தனைகள் இருக்க வேண்டும். ஆமென். இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். அடுத்து பாருங்களேன், துர்ச்சிந்தனைகள் உள்ள மனுஷனை அவர் ஆக்கினைக்குட்படுத்துவார். அப்போ துர்ச்சிந்தனைகள் நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்தது அப்படின்னா கர்த்தர் அதையும் பார்த்து கொண்டே இருப்பார். அதற்கு தீர்ப்பு கொடுக்காம ஆண்டவர் இருக்க மாட்டேன்னு ஆண்டவர் இங்கே சொல்கிறார். நற்சிந்தனை உடையவர்கள் தயையை பெறுவார்கள். துர்ச்சிந்தனை நம்மளுக்குள்ளே வளர விட்டுக்கிட்டே இருந்தோமானால், என்னதான் கர்த்தரை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறமும் நம்முடைய இருதயங்களை பார்க்கிறவர், இப்படிப்பட்ட சிந்தனைகளை வகையறுக்கிறவர் துர்ச்சிந்தனைகளை பார்த்து கொண்டே இருந்தாரானால் நிச்சயமாக அப்படிப்பட்ட மனுஷனை அவர் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படுத்துவார் என்று சொல்லி இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அதனால் கர்த்தருக்கு நாம் பயந்து, அவரை நாம் நேசித்து, அவர் மீட்டு கொடுத்த இந்த வாழ்க்கையை கவனத்தோட, நல்ல சிந்தனைகளோட, நம்முடைய இருதயத்தை எல்லா காவலோடும் காத்து வாழுவது மிகவும் அவசியம். அதனால் இந்த வார்த்தைக்கு நேரம் நம்மளை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, எனக்கு நல்ல சிந்தனைகள் இருக்கட்டும். என் இருதயத்தை நீங்கள் பார்க்குறீங்க. துர்ச்சிந்தனைகளை என்னை விட்டு அகற்றுவீராக. தாவீது ஜெபிக்கிறார் பார்த்தீங்களா? துர்க்குணத்தை என்னை விட்டு அகற்றுங்க, துர்க்குணத்துக்கு என்னை நீங்களாக்குங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறார். அப்போ நம்மளுக்குள்ள இருக்க துர்க்குணங்களை, துர்சிந்தனைகளை நாம் சிந்தித்து கண்டறிந்து அதை நம்ம விட்டு வெளியேற்றி நற்சிந்தனை உடையவர்களாக நாம் மாறும்போது நெகேமியா வாழ்க்கையில் நிறைவேறினது போல கர்த்தருடைய திட்டம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். எஸ்தரை கர்த்தர் உயர்த்தினது போல நம்மை கர்த்தர் எல்லா ஜனங்களுக்கு முன்பதாகவும் உயர்த்துவார், பெரிய காரியங்களை செய்வார். நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. இந்த வார்த்தையின்படி கர்த்தாவே, நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. நாங்கள் நற்சிந்தனை உடையவர்களாய் மாற, எங்கள் இருதயத்தை எல்லா காவலோடும் நாங்கள் காத்துக்கொள்ள, எங்களுக்குள் இருக்க துர்க்குணங்களை அகற்றி போட நீர் எங்களுக்கு இந்த நாளில் வேண்டிய கிருபைகளை கொடுத்து இந்த சத்தியத்தின்படியே நாங்கள் விடுதலையாகத்தக்கதாக தேவரீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.